அனைவருக்கும் வணக்கம். பராசக்தி பற்றின என்னோட பார்வை தான் இது. ஒருத்தரோட பார்வையும் மாறுபடலாம். ஆனால் பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் என்ன கவனிக்கணும்னா, தமிழுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த படத்தை பார்க்க போனோம். பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், அதில் அந்த படத்தை எடுக்கிறவங்க தெலுங்கர், அந்த படத்தில் நடிக்கிறவங்க நடிகர்கள் எல்லாமே தெலுங்கர் தான். ஸோ இது தமிழுக்கான படமாக இருக்குமான்ற கேள்வி கண்டிப்பாக இருந்தது. சரி, எல்லாரும் கொஞ்சம் பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, சரி தமிழுக்கான படமாக இருந்தால் அதை பார்க்கலாமே அப்படின்ற நோக்கத்தில் தான் அந்த படத்தை பார்க்க போனோம். உண்மையிலே தமிழர்களோட போராட்டத்தை எல்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்து காட்டியிருந்தாங்க. இப்போ உள்ள இளைய தலைமுறை பிள்ளைகள் அதை பார்க்கும்போது பரவாயில்ல, தமிழுக்காக இவ்வளோ தூரம் போராடியிருக்காங்களா, தமிழை மீட்டெடுக்கிறதுக்காக அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் நம்மளை மாதிரி கொஞ்சம் பெரியவங்க அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, தமிழை மட்டுமே இவங்க மையப்படுத்தி எடுக்கவே இல்லை, மற்ற மொழிகளையும் மையப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. இந்த தெலுங்கு அடிக்கடி அவங்க ரிப்பீட்டடாக அந்த படம் ஃபுல்லாக சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் கோபம் தான் வருது. இருக்கட்டும், தெலுங்குகளும் நமக்காக போராடியதாகவே இருக்கட்டுமே. ஆனால் அதை ரிப்பீட் மோடில் போட்டு திருப்பி திருப்பி அதை சொல்லும்போது நமக்கு ஒரு நெருடலாக தான் இருக்குது. அதிகப்படியான இன்னும் சொல்லப்போனால் 95-98% பேர் தமிழர்கள் தான். இந்தி எதிர்ப்பை நோக்கி போராடியவர்கள். வேறு எந்த மாநிலங்களும் இந்த அளவுக்கு போராடவே இல்லை. வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு போராட்டம் எழவே இல்லை. இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு போராடுறது தமிழர்களாகிய நாம மட்டும்தான். ஸோ ஒரு படமாக வருது. அது இப்போ ஒரு புக்கு எப்படி வருங்காலத்தில் உள்ளவங்களுக்கு, எதிர்கால சன்னதிகளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆக போதும், அது மாதிரி இந்த படங்களும் எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆக போகுது. அப்போ இந்த இதை கொண்டு போய் சேர்க்கும்போது அதில் இந்த மாதிரி மற்ற மொழிக்காரர்களும் இவ்வளோ தூரம் போராடியிருக்காங்க அப்படின்றத காட்டும்போது அங்கே உண்மையான அந்த வரலாறு மாற்றப்படுமோ அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு. ஏன்னா ஒருத்தவங்க போராடியிருக்காங்க, அதுக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க, ஒரு விஷயத்தை செயல்படுத்தியிருக்காங்க, அது மத்திய அரசுக்கு எதிராக அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க 1960s அப்படின்றப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். கம்யூனிகேஷன் கிடையாது, போக்குவரத்து ரொம்ப கம்மி. ஏன்னா பைக்ஸோ ஒரு காரோ எல்லாருக்கிட்டையும் அப்போ கிடையவே கிடையாது. ஒரு இடத்துக்கு போகிறதுனாவே ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த டைமில் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருந்திருக்கும், இந்த படத்தில் இப்படி காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நமக்காக போராடி நமக்கு அந்த ஹிந்தி எதிர்ப்பை இந்தளவுக்கு மத்திய அரசுக்கு காட்டி அந்த நேரத்தில் இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க போர்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹிந்திலையும் எழுதி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்கள் ஊர்லாம் ஒரு ரொம்ப சின்ன கிராமம்தான். அந்த கிராமத்தில் இருக்க ஒரு நேஷ்னலிஸ்ட் பேங்க்கில் ஒரு கேஷியராக இருக்கிறவர் ஒரு நார்த் இந்தியன் இருக்கார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியவே இல்லை, தமிழும் தெரியவே இல்லை. அவர் எப்படி அந்த கிராமத்து மக்கள்கிட்ட, வயசானவங்க பெரியவங்கலாம் வர்றாங்க, அவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவார் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு அவ்வளோ கோபம் வருது தமிழில் பேசுகிறதுக்கு. இந்த தமிழ் அந்த வயசானவங்க பெரியவங்க அவங்களாம் வயலில் வேலை பார்க்குறவங்க, அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ இரிட்டேட் ஆகுறாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் இவ்வளோ இரிட்டேட் ஆகணும், இவ்வளோ கோவப்படணும்னா எதுக்கு இங்கே வேலை பார்க்குறாரு? அவரோட ஸ்டேட்டில் அங்கே என்ன வேலை கிடைக்குதோ அங்கே பார்த்துட்டு போக வேண்டியதானே. இங்கே வந்துட்டால் நம்ம தமிழ் மொழியை கற்றுக்கிறது தான் வேணும். இவருக்காக இங்கே இருக்க வயசானவங்க, வயலில் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் தமிழை கற்றுக்கிட்டு இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுமா? இவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் போய் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு. அதுவுமே என்ன படம் நினைக்கிறீங்க? இந்த பால் பண்ணையிலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பணமாக இருக்கும், இல்லைன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா? ஆமாம், எங்கள் ஊரில் கம்மா வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய பணமாக இருக்கும். அதுலேருந்து வர இந்த 1000, 1500, 2000 பணத்துக்காக இவங்க இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டு அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்த பணத்தை வாங்க முடியுமா? அப்போ நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே இந்த ஹிந்தி திணிப்பு மேலே நமக்கு கோபம் தான் வருது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி படம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஓகே, இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கணும் இப்போ உள்ளவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துலையும் இவங்க தெலுங்கு அரசியல் பேசிக்கிட்டு எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா படம் எடுக்கிறவங்களே ஒரு தெலுங்கர் தான், அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுற கம்பெனி அவங்களும் தெலுங்கர் தான், இதில் நடித்த நடிகர்களும் தெலுங்கர்கள். அப்புறம் நம்ம அதர்வா அவர் கன்னடர். ஸோ இவங்க எல்லாருமே தெலுங்கராக இருக்கும்போது நம்ம 100% எங்களுக்கு தமிழுக்காக நீங்கள் படம் எடுங்கன்னு சொல்லவே முடியாது.
அதனால் ஓகே, தமிழர்களாகிய நம்ம தமிழ் கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதில் என்ன உண்மை இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். மற்றபடி இதை படமாக பார்த்துட்டு அப்படியே கடந்து போகணுமே தவிர ரொம்ப டீப்பாலாம் எல்லாரும் நமக்காக போராடினாங்களா அப்படின்லாம் யோசிச்சோன்னா இல்லை, நமக்காக எல்லாரெல்லாம் போராடல. நமக்காக போராடினது முக்கால்வாசி 90% 95% தமிழர்கள் மட்டும்தான். எல்லாரெல்லாம் நமக்காக போராடல.